SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. நாயகனுக்கு நன்றி விழா a tribute to Raghuvaran. Title sponsors Smiley Trips, India's #1 tour operator. Co-sponsor Dr. Perungo, chairman of Lee Midas International, India's leading bariatric, metabolic and laparoscopic surgeon. ரட்சகன் படத்தில் நடித்த நடிப்பு ராட்சசனை பற்றி இங்கே பதிவு பண்ணுறது என்னுடைய பாக்கியம். நடிப்போட தூதன் தான் அவர். நான் 2 படம் பண்ணியிருக்கேன் அவரோட, ரட்சகன் அண்ட் ஸ்டார் 2 படம் பண்ணியிருக்கேன். நடிப்போட தூதன் தான். அந்த தூதனை இந்த ஆதன் கௌரவப்படுத்துவது நிஜமாகவே அவருடைய ஆத்மா இங்கே இருந்துக்கிட்டு உங்கள் எல்லாரையும் பாராட்டும். எஸ்பெஷலி ஸ்பான்சர் பண்ணவங்கள. ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா ஒரு பெண் ஒரு நல்ல வரன் வேணும்னு கேட்பா. தனக்கு ஒரு நல்ல வரன் வேணும் அப்படின்னு எல்லா பெண்களுமோடைய ஆசை நல்ல வரன் வேணும்னு. ஒவ்வொரு கதையாசிரியர் கதை எழுதும்போது அதை இயக்குனர் எடுக்கணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ரகுவரன் வேணும். எப்படி ஒரு பெண்ணுக்கு வரன் வேணுமோ அதே மாதிரி ஒரு நல்ல அந்த 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 விஷுவலாக அந்த வில்லனை வாட் எவர் நீங்கள் ஆஹா படம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு க்யூட்டாக பண்ணியிருப்பார் ரகுவரன் சார். என்கிட்ட ஸ்டார் படம் பண்ணும்போது ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கேர்ள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. நிஜிரியா ரோம் சம்திங் அந்த அம்மா பேர். ஒரு ஃபன்னுக்காக தான் வந்தாங்க, நாட் ஃபார் மணி, நத்திங். ஒரு ஃபன்னுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தமிழ் சினிமா இந்தியன் சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்றதுக்காக என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் சீன் எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. மிச்ச நாள்லாம் ஓகே ஷி வில் கம் ஆர் சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரகுவரன் சார் சீக்வன்ஸ் எடுக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுவாங்க அந்த அம்மா. அப்போ தான் நான் சொன்னேன், சார் ஃப்ரான்ஸு பண்ணியே பிரமிக்க வச்சுருக்கீங்களே சார், திஸ் இஸ் த ஆக்டிங். ஏன்னா ஃப்ரான்ஸுன்றதுலாம் தே ஆக்ட் வெரி லைவ் ஆக்டிங். ஒரு அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், கை ஆட்டுறது எல்லாமே இருக்கும். அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து அந்த ஃப்ரான்ஸில் அவங்க பார்க்காத படமா, அதுலேருந்து மேபி அவங்களுக்கு சினிமா இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கலாம். என்கிட்ட இருந்துட்டு போயிட்டு அவங்க சினிமாவை படிக்க போயிருக்கலாம். மேபி அவங்களுக்கு ரகுவரன் சாருடைய அந்த பர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜ், அந்த ஸ்டைல் எல்லாமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொன்னேன், ஃப்ரான்ஸில் இருக்கிற பொண்ணை கூட நீங்கள் பிரமிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் உதயம்னு ஒரு படம், நான் ஆக்சுவலி நாகார்ஜுன் சாரை சூஸ் பண்ணதுக்கான காரணமே என்னுடைய ரட்சகன் படத்துக்கு உதயம் படம் தான். ஒரு என்ன சொல்கிறது, அந்த படத்தில் வில்லன் பவானின்னு சொல்லிட்டு ஒரு நரம்பும் சதையும் மாதிரி உதயம்ன்ற ஒரு படத்தை நரம்பும் சதையுமாக தான் இருப்பார் அதில். ஆனால் அந்த பவானின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் அந்த பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். அந்த பயம்தான் அந்த சைக்கிள் செயின் உருவுனதை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இப்போ உதயத்தை ரீமேக் பண்ணாங்கன்னா ரீமேக் பண்ணுவாங்க. நிச்சயமாக ராம்கோபால் வர்மா பண்ணணும். என்னுடைய ஆசை அது. அப்படி ஒரு படம் இன்றைக்கி அந்த படத்தை அப்படியே எடுக்கலாம். ஆனால் பவானி இருக்க மாட்டார் அங்கே. பவானி இருக்க மாட்டார். மேபி இறைவன் அருள் செய்தால் பவானிக்கு பதிலாக மேடமோட அந்த க்யூட்டான ரிஷிவரன் அந்த இடத்த ஃபுல் பண்ணாருன்னு வச்சுங்களேன், உதயம் நான் இப்போ சொல்கிறேன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா அந்த கண்டென்ட்டுக்கு அந்த ஒரு கண்ணு தான் அது. ஒரு எனக்கு அவர்கிட்ட தான் நான் ஓஷோவை நிறைய ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் ரகுவரன் சார் அபவுட் த ஸ்பிரிச்சுவல். பர்டிகுலராக ஓஷோவை எனக்கு ரொம்ப நெருக்கமாக்கின ஒரு ரகுவரன் சார் தான். என்னன்னா இந்த நம்மளை பற்றின ஒரு ஒப்பீனியன் தள்ளி போகும்போது, சமுதாயத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது சில தடுமாற்றங்கள் வரும். அந்த தடுமாற்றங்கள் தான் ரகுவரன் சாரை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு தாட்ஸு, எல்லாத்தையுமே வேறையாக இருந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு நீங்கள் அறிவை சேர்த்துக்கிறீங்களோ ஒரு ஸ்டேஜில் அந்த அறிவை கழட்டி போட்டுடணும். உங்களுக்கு அந்த அறிவுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் சுமந்து கொண்டு இருந்தார். அதனால தான் மேபி நம்மளை விட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் ரட்சகனில் சுஸ்மிதாசன், ஈவன் சுஸ்மிதாசன் ஆல்சோ பயங்கர ஃபேனு. யாருக்கு? ரகுவரன் சாருக்கு.
அதில் சித்தப்பா மாதிரி வரணும். கிரீஷ் கர்நாட்டோட பொண்ணு சித்தப்பா கேரக்டரு. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று வரும், யூனோ பேபி ஓ ஆம் ஓ சித்தப்பா, எல்லா எமோஷனலும் செத்தப்பா அப்படின்றது சும்மா சாதாரணமாக இருந்தது பேப்பரில். அவர் அதை சொல்ல ஆரம்பித்த உடனே நான் வந்து நினச்சேன், மாவனை இந்த எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு, மொத்த படத்தில் இந்த இதுதான் ஹைலைட்டாக நிற்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் வந்து தியேட்டரில், உதயம் தியேட்டரில் அந்த இடத்துல அவரோட அந்த 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 பாடி லாங்குவேஜ், அந்த அந்த கேட்குறது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க, அவர் ஷாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் அதை நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஈவன் டப்பிங்கில் கூட பிரகாஷ் ராஜ் இப்போ அதை பண்ணுறாரு, முதலே பண்ணியிருக்காரு. நான் பிரகாஷ் ராஜை பார்க்கும்போது டப்பிங்கில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போத்திய ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது மாத்திரை கணக்கு அது என்னென்னா எந்த வார்த்தையை ஏற்றுறது இறக்குறதுன்னு ஒரு மாத்திரை கணக்கு. அது ரகுவரன் சார் என்ன பண்ணுவார்னா டப்பிங்கில் அவ்வளோ மெனக்கெடுவார், லைக் வடிவேல் சார் மாதிரி. ஏன் வடிவேல் வந்து இன்றைக்கி இவ்வளோ நம்ம எல்லாரையும் வந்து அப்படி வந்து இறுக்கி போட்டு வச்சுருக்காருன்னா, அந்த டப்பிங்க்கு கொடுக்குற மெனக்கெடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வடிவேல் சார்கிட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் ரகுவரன் அண்டு பிரகாஷ் ராஜ். யாரெல்லாம் வந்து டப்பிங்க்கு இம்பார்ட்டன்ட் தராங்களோ அவங்கள காலத்தால் பிரிக்க முடியாது. ஏன்னா அது இன்னொரு ப்ராசஸ். அது இந்த உலகத்தில் ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து லைட் அண்ட் சவுண்ட். யூனோ சவுண்டு தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வரும். அந்த காலத்து ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் அட்வான்ஸாக இருக்கும், 16 ஃப்ரேம் அட்வான்ஸாக இருக்கும், அப்புறம் தான் பிக்சர் வரும். இப்போது நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம், இயற்கையோட அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது மாதிரி டப்பிங்கில் ஒரு டைலாகு என்னென்னா, ஸ்டார் படத்தில் வந்து அவருடைய பையனை கொன்னதுக்காக பதிலுக்கு பையனை கொல்லணும்னு அந்த கலெக்டரை வந்து ட்ரேஸ்வர் பண்ணுறது தான் கதையாக இருக்கும். அப்போது வந்து தெரிஞ்சு போயிடும், நீ உன்னோட கிரிமினல் புத்தியால் என் பையன் செத்துட்டான், உன் பையனுக்கு இதே நான் உருவாக்கி காட்டுறேன், கவுண்ட்ஸ் யுவர் டே, கவுண்ட்ஸ் யுவர் டே, இப்போ இருந்து கவுண்ட் பண்ணிக்கோ அப்படின்னா த்ரோட் ஃபிலிமு அந்த பையனை கொல்றதுக்காக அவர் முயற்சி பண்ணுவதும் அதுக்கு அவர் ப்ளே பண்ணுறது தான் கதை. ஸ்டாரோட திரைக்கதை ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதை இது. அதில் அந்த கவுண்ட்ஸ் யுவர் டே அப்படின்ற அந்த சொல்கிறதுக்கே ஐ திங்க் இட் டுக் மோர் தென் 10 days. மிச்சம் எல்லா டப்பிங்கும் முடியுது, அந்த ஒரு டப்பிங்கை மட்டும் வந்து முடியல. பேசுகிறாரு, he was not satisfied. இல்லை இன்னும் எதையோ ஒன்று இறக்க வேண்டியது இருக்காங்க, இன்னொன்று இறக்க வேண்டியது இருக்குன்ட்டு நாங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கவுண்ட்ஸ் யுவர் டேஸ்ன்ற அந்த டயலாக் எப்படா முடியும் நாங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் ஐ திங்க் 10-15 daysக்கு அப்புறம் ஒரு நாள் வந்தார், இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு இங்கேருந்து பேசினாருங்க. ஸோ ஏன் நம்ம இப்போது பேசுகிறோம், இன்னொரு 50 வருஷம் கழிச்சோம் இவங்களை பற்றி பேசுவாங்க. ஏன்னா இவங்க வேலைக்கு வந்து அது பணத்துக்கு வேலை செய்யலை. அந்த அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்க கூட பணத்துக்கு, ராஜேஷ் சார் சொன்னது கரெக்டு. அவர் வந்து இப்போ என்னோடய படத்தெல்லாம் பெரிய சம்பளம் வாங்கலை, எல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் படம், ரொம்ப கம்மியான, ரொம்ப இன்றைக்கி அதான் அவர் இன்னொருத்தர் கூட சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு ரகுவரன் சார் மாதிரி ஒரு நடிகர் இருந்தால் ஓடிடி தளங்கள் வீட்டுக்கும் வந்து விரட்டும் அவரை வச்சு படம் பண்ணணும். ஏன்னா அவரை வச்சு எடுத்தா இட்ஸ் லைக் அ பேன் இண்டியா ஃபிலிம் ஆகிடும். ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரை ஹிந்திக்கு ஃபிட் பண்ணலாம், இங்கிலீஷுக்கு ஃபிட் பண்ணலாம், எதுக்கு வேணால் ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிட்டான ஒரு நடிகனை வந்து காலம் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிருச்சு. இது காலத்துக்கான லாஸ் தான், நமக்கான லாஸ் இல்லை, மேடமுக்கான லாஸ். அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய வலி. நம்மலாம் பேசிட்டு போயிடுவோம், ஆனால் அம்மாவுடைய வேதனைகளை வந்து சொல்லி மாளாது. அது ஒரு பெண்ணின் வலிகளை வந்து நம்ம மேடைக்கு அலங்காரமாக பேசிட்டு போயிடலாம். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தர்பியூஸ் நிறைய சாப்பிடுவார், ஸ்வீட் எப்போவுமே. இஸ் லைக் அ ஸ்வீட் பர்சன், எப்போவுமே ஒரு ஸ்வீட்டாக இருப்பார், ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். அந்த ஸ்க்ரீனில் தான் அந்த மிரட்டல் இருக்குமே தவிர நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாப்புல. ஒரு நம்ம கதை சொல்லும்போது அந்த உள்வாங்கிறதுலேருந்தே அவர் ரெடி ஆகிட்டாருன்றது தெரியும். டேட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும். அதான் ரகுவரன் சார்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிள் கம்மியான பர்சனாக இருந்தேன்னா அவர் ஹேண்டில் பண்ணுறது மேபி இட் வில் பிகம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தார், அதனால தான் நான் 2 படமாக அவரை ரொம்ப, ஈவன் நடிக்கும்போது கூட எனக்கு அவர் ரொம்ப இது பண்ணார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அவருக்காக ஸ்டார் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து வில்லன் ஜெயிச்சிருவார். அதாவது யாரை அவர் கொல்லணும்னு நினச்சாரோ அந்த பையனை அப்பங்கையாலேயே
கொன்றுவார். நான் உன்னை கொல்லணும்னு நினச்சேன் உன் பிள்ளைய, ஆனால் விதி வந்து அவங்க அப்பனே கொன்றுவார். அப்பா அவர் சொல்லுவார், வில்லன் ஜெயிச்சிட்டாண்டா முறையா அப்படின்னு பாரு. இந்த படத்துலேயே வில்லன் ஜெயிச்சிட்டாண்டான்றது தான் ஹைலைட்டாக அந்த எண்டில் வந்து ரகுவரன் மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா வில்லன் தோக்கிறதான கதையாகவே இருக்கும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் எது இருக்கணும்னா வில்லன் தோக்கணும், ஆனால் தோத்தாலும் அந்த வில்லன் ஜெயிப்பான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிச்சது. அந்த வில்லன் ஜெயிச்சிட்டாண்டான்றது இருக்குல்ல, பைல்வான் ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி அவர் வில்லன் கிடையாது, வில்லனாக தன்னை தோற்றுவித்து. நீங்கள் அஞ்சலி படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் அவரோட கேரியரில். அவருடைய பையன் ரிஷியை எப்படியெல்லாம் அவர் அன்பு காட்டி வளர்த்துருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அந்த அஞ்சலி படத்தை நான் கேள்விப்பட்டேன். அஞ்சலியோட கதையோட இன்ஸ்பிரேஷனே வந்து ரகுவரன் சார் தான் எங்கேருந்தோ ஒரு புக்கில் இருந்து கொடுத்தாரு அப்படின்னு ஐ ஹியர்ட் அபவுட். அவர் தான் அந்த ஐடியாவே கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு அது தெரியல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த படம் வந்து அஞ்சலி படம் என்றுமே ரகுவரனை அஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கும். அந்த அஞ்சலி படத்தோட அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, என்றும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டே இருக்கும். அது மணிரத்னத்தோட ஒரு அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த பியூட்டிஃபுல் மூவி. அதான் அந்த குழந்தையோட எமோஷனல்ஸ். அப்போ ரிஷி எவ்வளோ வலிச்சிருக்கோம், ரிஷி மேலே அவர் எவ்வளோ அன்பு காட்டியிருப்பார்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க தான் முடியும். அது ரொம்ப பெயினான விஷயங்கள். ஸோ தர்பியூஸ் நிறைய சாப்பிட்ட அவருக்கு தர்ப்பணம் கொடுத்து விட்டோம். நம்மிடத்தில் இல்லை அந்த மகா நடிகன். அவர் ஒரு திரையில் ஒரு தீவிரவாதி. என்ன கேட்டால் திரையில் ஒரு தீவிரவாதி. நீங்கள் பாஷா படம் பார்க்கும்போது ரஜினி கண்ணில் ஒரு நடுக இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாம்பேயில் அந்த இந்தியா கேட்வே ஆஃப் இந்தியாவில் அந்த இதில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பேருக்குமான அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது மொத்த படத்தையும் தாங்கும். அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதில் அவரோட அந்த கம்பீரமான அந்த போஸ் நிற்கிறது ரஜினிக்கு பயத்திலே இருப்பார். ரஜினி சார் வந்து அந்த சீக்வன்ஸுக்கு இவரை என்ன பண்ணும்போது உள்ளே இருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, வில்லனை ஸ்ட்ராங்காக போடுங்கம்பாங்க. ஒரு கதை வலுவாக இருக்க வேண்டும் என்றால் வில்லனை ஸ்ட்ராங்காக்கு, அந்த வில்லனுக்கு நடிக்கிறவனுக்கு தீனியை கூடு. ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோ வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். அது மாதிரி பல படங்களில் பல ஹீரோக்களை மிகப்பெரிய திறமசாலியாக ஆக்குனதில் ரகுவரனுக்கும் பங்கு உண்டு. இன்னைக்கு சில நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ரகுவரன் கொடுக்குற அந்த ஒரு ரியாக்ஷன் போகும், பயந்துருவான் யாராக இருந்தாலும். ஸோ அப்படி பல ஹீரோக்கள் உருவாகுவதற்கு வில்லனாக இருந்து பல நாயகனாகவும் நடித்த ரகுவரன் மகாவரம். நான் அதுதான் சொன்னேன், என்னோட டயலாக் ஒன்று பஞ்சு போயிடுச்சுன்னு. அவர் ஒரு மகாவரம். அந்த வரம் தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவில் எங்கோ இருந்து அவருடைய மகன் மூலமாகவாவது இருந்து இந்த சினிமாவுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தெளித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வில்லன்க இல்லை. தேங்க்யூ. உங்கள் படங்கள் வந்து காதலை அள்ளி தெளிச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு காதல்னா என்னன்னு புரிய வச்சதை, நீங்கள் உங்களுடைய காதல் ரகுவரன் சார் மேலே எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஃபேன் பாயா சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக உன்னிப்பாக கவனித்து எல்லாத்தையும் சொல்லும் போது லைக் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அடடா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக பெருங்கோ சார் நீங்களும் மேடைக்கு வரணும், டைரக்டர் ராஜ்குமார் சார் நீங்களும் மேடைக்கு வந்தீங்கன்னா அன்போடு.